வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 15 சுந்தரி சீரியலோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆச்சுன்னா, எடுத்தோடனே சுந்தரி மேடம் உட்காந்துருக்க கலெக்டர் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வெளியிலேருந்து உள்ளே வராரு. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி கந்துவட்டி கந்தனை பற்றி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதோடைய ஃபைல் மேடம் இது அப்படின்னு சொல்லி சுந்தரி மேடத்திட்ட கொடுக்குறாரு. அப்போ சுந்தரி மேடம் அதை வாங்கிட்டு அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறாங்க, இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா அவன் வந்து இபி பில் கட்டலை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இபி பில் கட்டலை மேடம், 3 வருஷமாக சொத்து வரி கட்டவே இல்லை, கார்பரேஷன் டேக்ஸும் அவன் கட்டவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே கலெக்டரான சுந்தரி மேடத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ அவன் கவர்மெண்ட்டை ஏமாற்றி தான் இது வரையும் பணம் சம்பாதிச்சிட்ருக்கான், எந்த ஒரு டேக்ஸ் எதுவுமே கட்டவே இல்லை, இந்த ஒரு இது போதும் அப்படின்னு சொல்லி சுந்தரி மேடம் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, மேடம் இதை வச்சு நம்மளால் அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர், இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் நாளை காலைல வரை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுந்தரி மேடம் ஒரு சின்ன பிளானோட திட்டத்தோடைய அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்து நெக்ஸ்ட் சீனில் இதை கார்த்திகை காமிக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ளே கார்த்திக் வந்து வெளியில் வாக்கிங் போனார், அணுக்குட்டியோட வெளியில் வாக்கிங் போய்ட்டு உள்ளே வந்தோடனேவும் சரி அங்கிள் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணி ஏற்றாப்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ராதா சிஸ்டர்ஸ் அணுக்குட்டிகிட்ட சொன்னோடனே அதை அணுக்குட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கிள் உங்களுக்கு நைட்டில் தண்ணி தவிச்சிச்சுன்னா இதை எடுத்து குடிச்சிக்கோங்க, முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினோடனே 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் வாக்கிங் போகும்போது வெளில போன உடனே கார்த்திக் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதை பாப்பா உடனே அணுக்குட்டி பாப்பா வெளியிலேருந்து ராதா சிஸ்டர்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கார்த்திகை பார்த்து, அங்கிள் நாளைக்கு ராதா சிஸ்டர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக் மனசில் ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளாக அவங்க பேசவே இல்லையே, நாளைக்கு பேச போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வந்துருச்சு. சரி நான் நாளைக்கு மீட் பண்ணலாம் அங்கிள், குட் நைட் அங்கிள்னு சொல்லிட்டு அணுக்குட்டி கிளம்பிடுச்சு. வெளில போனோடனே ராதா சிஸ்டர் பார்த்து கேட்குறாங்க, நீ எதுக்கு உள்ளே போன அப்படின்னா, இல்லை சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிச்சு. இல்லை நீ எதுக்கு போனேன், என்ன சொன்னேன் கார்த்திக் அங்கிள்கிட்ட சொன்னோன்னா அப்படியே அணுக்குட்டி சொல்லுது, நான் குட் நைட் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் குட் நைட் சொல்ல போனேன் அப்படின்னு சொன்னேன். நீ ரொம்ப போய் சொல்கிற அணுக்குட்டி அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் உடனே பாப்பா அணுக்குட்டி வந்து ராதா சிஸ்டர் சொல்லுது, நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது, நாளைக்கு தான் பேசணும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சை மடக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. இன்னும் இது அடுத்து என்ன நடந்துச்சு, கலெக்டர் மேடம் என்ன, சுந்தரி மேடம் என்ன கந்துவட்டி கந்தனை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத அடுத்த பார்ட் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.